ஹலோ தோழர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அந்த வே டு பாண்டிச்சேரி. என்னடா திடீர்னு பாண்டிச்சேரின்னு கேட்காதீங்க. இப்போ நம்ம டீமில் எல்லாம் பிளான் போட்டாங்க பாண்டிச்சேரின்ட்டு. நான் மட்டும் வரலன்னு, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் இருந்தது, எம்பிஏ எக்ஸாம் இருந்ததுனால நம்ம பாண்டிச்சேரி வரலான்ட்டோம். ஏன்னா எம்பிஏ எக்ஸாம் சாட்டர்டே சண்டே தான் வைக்கிறாங்க, வரலன்ட்டோம். இப்போது என்ன ஆச்சு, அந்த நாளைக்கு வைக்க வேண்டிய எக்ஸாமை வந்து திடீர்னு தள்ளி போட்டுட்டாங்க. தள்ளி போட்டதுனால சரி பாண்டிச்சேரி போகிறோன்ட்டு ஜெஷன் நான் வரேன்னாரு. அவர் கூட பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு தொடர்களே. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், அது வந்து சரியாக ஆடியோ குவாலிட்டி சரியாக இல்லை செக் பண்ணதில். அதான் திரும்பி நம்ம ஒரு கடையில் நின்று ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு கிளம்பலாம். போகிற வழியில் வீடியோ எடுத்தால் போடுறேன், மீதி பாண்டிச்சேரியில் போய் பார்ப்போமா. Welcome to Vicky Vlogs. பாண்டிச்சேரி வந்துக்கிறான். சரக்கு சாப்பிடலையா? ஆமா விக்கி, அவன் ஃபிகரெல்லாம் கூட்டு வந்து வைக்கிறான். நம்ம தான் ஒரு ஃபிகரும் கூட்டு வர மாட்டோம், சரக்காடிக்க மாட்டோம், சும்மா வந்துட்டு போறோம் பாண்டிச்சேரிக்கு. நீங்க என்ன சரக்கு சாப்பிடல? ஃபேமிலி கஷ்டம், வேலை இங்கே ஓடுது. ஃபேமிலிக்காக தான் எல்லாம் இருக்கிறோம், என்ன பண்றது? ஃபேமிலிக்காக நீங்க எதுவும் சாப்பிடுங்க. ஆமா விக்கி, அங்க போய் ஃபிகர் இருக்குது, உடனே வந்து சர்வைன் போதும். லேடிஸ் எல்லாம் கூச்சிட்டு ஒண்ணுமே கிடையாது. மச்சி வா, மச்சி வா. கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. எங்க நம்ம தான் 2 பேர் ஜோடியா சுத்தணும் போல, அங்கங்க ஃப்ரீயா சுத்தி நிக்கிறாங்க. நம்ம கூட வந்தானுங்களா? எங்கடா அவங்க காணாம போயிட்டாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சும்மா. வேணாப்பா, தண்ணி கூட குடிச்சிடறேன். தண்ணி கூட என் ஒய்ஃப் கிட்ட எடுத்தா குடிப்பேன். தண்ணி கூட ஒய்ஃப். ஆமா, எத்தனை மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இப்படி அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. இப்ப வந்து நாங்க பாண்டிச்சேரி ரோட்ல போயின்னு இருக்கிறோம். இங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, பாண்டிச்சேரியில ஃபேமஸான இது பார்த்தா டி நகர், நம்ம வந்து வண்ணாரப்பேட்டை மாரி இருக்கு. ஆனா பார்த்தா டி நகர் வண்ணாரப்பேட்டில பார்த்தா துணி கடை தான் இருக்கும், இங்க ஃபுல்லா ஒயின் ஷாப்பா தான் இருக்கு. ஸ்கூல் கடை கூட கம்மியா, மருந்து கடை கூட கம்மியா தான் இருக்கு. ஆனா இங்க ஒயின் ஷாப் தான் அதிகமா இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் வச்சிருக்கானுங்க இங்க. அப்ப பாத்துங்க, ஸ்கூல் பசங்களும் சரக்கு அடிக்கலாம் இங்க. அந்த டிராபிக் ஆகுது. ஐயோ, இங்கனாப்பா சென்னை மாதிரியே இருக்கு. டி நகர் தான்ப்பா இது, பாண்டிச்சேரி டி நகர். அங்க பாருங்க மேப்ல எவ்வளவு ரெட் இருக்குன்ட்டு, அதை காட்டுங்க. ஆமா, ரெட். அங்க போய் அலர்ட், ரெட் அலர்ட். ரோடு பாருங்க செம்மையா இருக்கு. நம்ம சென்னை ரோடு மாரிலாம் இங்க இல்ல. யாரும் ஹெல்மெட் போட மாட்டாங்க உண்மையா. ஆமா, அது ஒரு செம்ம இது. இங்க போலீஸ்காரங்க வந்து இங்க வந்து ஹெல்மெட் போட பிடிக்க மாட்டாங்க, ஃப்ரீடமா சுத்துறாங்க நிறைய. அவ்வளவு அழகான வீடு இங்க. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கோயில் பாருங்க. அதாவது பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் தான் சொல்லுவாங்க, சரக்கு தான் ஃபேமஸ். கோயிலுங்க, அழகான ஊர் இருக்கு. இது ஒரு அழகான ஊரு. இது அப்பர் சைடா. சில பேர்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாண்டிச்சேரி வந்து சரக்குக்கு தான் ஃபேமஸ் அப்படின்றாங்க. இங்க வந்து இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃபாரின், அந்த மாதிரி அழகா இருக்கு பாருங்க. கோயிலாம் பாருங்க, பாண்டிச்சேரியில எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க போர்டு எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம என்ன பண்ணா போயிட்டு இருக்கோம், இப்ப ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன உள்ள தெரியுமா, பார்த்து போறாங்க. மழை வர மாதிரி இருக்கு. இதான் நம்ம தங்கி இருக்க ரெசார்ட், ஆரோ பே ரெசார்ட்ஸ் ரூம். இப்போ ரூமுக்கு போய் நம்ம உங்களுக்கு ரூம் காட்டுறேன். போமா, எதிர்க்க போகும்போதே ஒரு நாய்க்குட்டி இருக்கான் பாருங்க, அதை பாருங்க, குட்டி நாய். டேய் ஓடியாரான், வாடா. காவலுக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல, காவலுக்கு 2 நாய்ங்க இருக்கு. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் சௌரிய பிள்ளைக்கு பேசுவோம், நாங்கள் படித்து உழுப்போமா.
இங்கே வந்து நிறைய தனித்தனியாக ரெசார்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பெரிய ரூம் கேட்டாலும் அதுவும் இருக்குது, இல்லை சின்னதாக வேணாலும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஓகே தோழர்களே, இப்போ நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டை சுற்றி காட்டுறோம் வாங்க. இதான் என்ட்ரன்ஸ், காட்டுக்க அப்படி. இங்கே வந்து நிறைய விழா மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது ஒரு தனியாக இருக்குது, இது பக்கத்தில் ஒரு தனி விழா மாதிரி இருக்கும். இதுக்கு தனித்தனி கேட் வேறு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் பெருசாக எடுத்துக்கலாம், இல்லை கப்புள்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு தனித்தனியாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு புத்தர் சிலை, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ட்ரிப்புனால. புத்தர் சிலை விலாக்ஸ் அங்கே. இதுதான் நம்ம உள்ள ரூம். இது வந்து மினி ஸ்விம்மிங் பூல். இது பாருங்கள், இங்கே தான் நம்ம ஸ்விம் பண்ணிது குளிக்கிறது எல்லாமே. மினி ஸ்விம்மிங் பூல். நாங்கள் மேலேருந்து ஷவர் வேறு வரோம். இது வந்து உக்காந்து பார்த்து சும்மா சில் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் டைனிங் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் நல்லா. ஜெஷதானா இந்த வாட்டி கண்டிப்பாக மியூட் ஆகாது. Flashback. End of flashback. இது வந்து ஒரு ரூம். உள்ளே வந்தோடனே ரூம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு சின்ன ரூம். ஏசி இருக்குது, டிவி இருக்குது, பெயிண்டிங்லாம் நல்லா மாட்டிருக்கு. ஒரு கலை உணர்வோடு இருக்க வீடு போல். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா ஒரு பெரிய பெட்ரூம். பெரிய பெட்ரூமில் ஒரு 8 பேர் படுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 8 பேர் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா எல்லாருமே இங்கேயே படுத்துக்கலாம். ஏசி இருக்குது, இங்கேயும் டிவி இருக்குது. அதே மாதிரி இங்கே திறந்தாலே மூடிட்டு திறக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். வா டாமி. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேருந்தே நம்ம வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வந்து ஏதோ ஃபோனில் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு. இங்கே ஒரு கண்ணாடி. வாங்க இங்கே வாங்க. அண்ணன் தான் நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாரு, அசோகன். இப்படிக்கா வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன். ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதனா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாத்ரூம். உள்ள விமலனா இருக்காரு. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சி. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த வெளி படுத்துட்டே வெளியே பார்க்கலாம். இங்கே எதிர்க்கவே அப்படி. ஆனால் வெளியே இருக்கவங்களும் உள்ளே பார்க்கலாம் படுத்துட்டே. அதனால் ப்ரைவசி இருக்காது, முடியலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டூர் வந்து வீடு பார்த்து கொடுத்தது வந்து ட்ரிப் அட்வைசர் அண்ணன் தினேஷ் அண்ணா தான். நம்ம எந்த டூர் போனாலும் அண்ணன் தான் பயங்கரமான ரூம்லாம் பிடிப்பாப்புல. எங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது, கூகுள் மேப்லேயே இருக்காது அவர் பிடிக்கிற ரூம்லாம். ஆனால் தரமாக பிடிச்சிட்டு நம்ம டூரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதே அந்த தினேஷ்னா தான், ட்ரிப் அட்வைசர் தான். கண்ணு கலங்குறாரு கேமராமேன். பெப்பர் பட்டியா? சரி, சால்ட் பட்டியா? ஆனால் உள்ளெல்லாம் போல ட்ரை பண்ணுவோம். பிரமாதம், சூப்பராக இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா உனக்கு குதிரை பவர் கிடைக்கும். வாழைப்பழத்தை விட்டுமே, வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா கழுத பவர் கிடைக்கும்.